வணக்கம். நீங்களும் என்ன மாரி ஞாபக மறதி உள்ளவங்களா? அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி எல்லாமே மறக்காமல் வச்சுக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஒர்க்கை எப்படி ஷெட்யூல் பண்ணி போட்டு நம்ம பார்க்குறதுங்கிறதையும் சொல்லித்தரேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சேட்ஸில் டாப்பில் ரைட் சைட் 3 டாட்ஸ் இருக்குது. அதில் நியூ குரூப் போய்க்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் நம்பர் ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ குரூப் கொடுங்க. இப்போ நோட்ஸுன்னு இதை நேம் பண்ணிக்கோங்க. குரூப் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போது அந்த ஹெட்டிங் நோட்ஸில் போயிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃப்ரெண்டுன்னு இருக்கும். ஃப்ரெண்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஃப்ரெண்ட் கேட்கும். ரிமூவ் ஃப்ரெண்ட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் இந்த சேட்டில் இருக்கீங்க. இது உங்களோட சேட்டு. இதில் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்னா, நீங்கள் ஒரு பிரிண்ட் ஷாப் போகிறீங்க, அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணணும்னா அவங்க நம்பர் சேவ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் நம்பரில் டேரெக்டாக போட்டு சேட் வித் வாட்ஸ்அப் போட்டு அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிக்கலாம். பாஸ்வேர்ட்னு நேம் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சர்ச்சில் போயிட்டு பாஸ்வேர்டுன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பாஸ்வேர்டும் நீங்கள் இது வரைக்கும் போட்ட பாஸ்வேர்டு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரிமைண்டர் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 31st 7th எனக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அதையும் இதில் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் டெய்லி ரொட்டீன் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கம்பெனிஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஐபிஎம், அசென்ஜர் அந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ், இல்லை நீங்கள் வேறு ப்ரொஃபஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுலையாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்துக்குமே நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. அவங்க அப்போ தான் இன்டர்வியூ கூப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஞாபகமாக நீங்கள் லாகின் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் இந்த சேட்டை பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சேட் எதுவுமே மேலே ஓவர் ரிடன் ஆகாது. நீங்கள் நியூ மெசேஜ் உங்களுக்கு எது வந்தாலும் கூட அது இந்த நோட்ஸு கீழே தான் வரும்.